ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பென்னில் வந்து ஒரு லோகோ ட்ரை பண்ணலாம். கோரல்ட்ராவில் ஃபஸ்ட்டு பென் டூல் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நான் போடுற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இங்கே கர்வ் டூ லைன் கொடுத்துட்டு இங்கே எப்படி கர்வ் பண்ணிக்கவும். கர்வ் பண்ணியாச்சா? இங்கேயும் லைட்டாக பெண்ட் ஆகிற மாதிரி. இங்கேயும் லைட்டாக அதே மாதிரி இந்த கர்வ் லைன் இருக்குல்ல, கர்வ் லைன் டு கர்வ்னு அதில் சொல்லிட்டு லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துப்போம். இதுக்கும் பிளாக். இது வந்து அரேஞ்ச் ஆர்டர் டு ஃப்ரண்ட். இது அதை விட அரேஞ்ச் ஆர்டர் டு ஃப்ரண்ட். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து இதில் போயிட்டு இந்த செகண்டில் இருக்குல்ல ஃபவுண்டன் ஃபில் டைலாக் அதில் போயிருங்க. இதில் கஸ்டம் போயிருங்க. இங்கே பிளாக்கு, அதே மாதிரி இந்த இடத்துலையும் நல்ல பிளாக்கு. இங்கே நடுவில் வந்துட்டு இந்த 10% பிளாக்குன்னு இருக்குல்ல அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இன்ட்ராக்டிவ் ஃபில் டூலை வச்சுக்கிட்டு இங்கே இந்த இதை கிட்ட எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இது இங்கேயும் கிட்ட எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இங்கே இந்த ஆங்கிள் இருக்குல்ல அதை நல்லா கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஷேடு மாதிரி நமக்கு வரும். அவ்வளோதான். ஓகே பண்ணிட்டீங்களா? இப்போ இதே ஷேடு இதுக்கும் வரணும். அப்போ என்னென்னா இங்கே வந்து ஹைட்ராப்பர் அதை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இதை நல்லா அழுத்தி பிடிச்சி இந்த பக்கெட் எடுத்துகிட்டு வந்து இதுக்கும் அதே மாதிரியே கொடுத்துருங்க. இது வந்து கொஞ்சம் இங்கே வந்து அட்ஜஸ்ட் ஆகி அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வரணும். அப்போ இதை எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் அதுக்கேற்றது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வச்சாச்சா? இங்கே அடுத்து வந்து இந்த எல்லோவுக்கு போயிட்டு அதே மாதிரியே இதில் போயிட்டு இந்த செகண்டில் இருக்கிற ஃபவுண்டன் ஃபீல்டில் இருக்க அதில் போயிட்டு கஸ்டம் போயிருங்க. போயிட்டு இங்கே வந்துட்டு இந்த எல்லோ எடுத்துக்கோங்க, டீப் எல்லோ எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே கார்னர்லையும் டீப் எல்லோ. இங்கே நடுவில் வந்துட்டு இந்த எல்லோ கொடுங்க, பேல் எல்லோ கொடுங்க. அதுக்கப்புறமா இங்கே அதில் இன்னொரு கிளிக் பண்ணிவிட்டு இந்த எல்லோ கொடுத்துருங்க. ஓகேன்னு கொடுத்துருங்க. இந்த பென்னுக்கு வந்து அவுட்லைன் இருக்கக்கூடாது, நன்னு கொடுத்துருங்க. இப்போ இதில் வந்துட்டு இந்த இன்ட்ராக்டிவ் ஃபில் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எல்லோவை இங்கே வச்சுக்கோங்க, இந்த எல்லோவை இங்கே வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆங்கிள் இருக்குல்ல அதை நல்லா அப்படி கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் இப்படி ஏன்னா இந்த ஷேடை வந்து எல்லாம் ஒரே மாதிரியே வரணும். ஓகே கொடுத்தாச்சா? இப்போ இந்த நிப்பலுக்கு வந்துட்டு போட்டுட்டு ஒரு பிளாக் கலர் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு லைன் போட்டுப்போம். அந்த லைனுக்கு வந்து பிளாக் கலர் கொடுத்துருவோம். இந்த ரவுண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கணும். இங்கே வந்து அவுட்லைனில் போயிட்டு பெனில் போயிட்டு இங்கே வந்து சாஃப்ட்னு கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கு வந்துட்டு ஒரு 1 கொடுத்துருவோம். இப்போ என்ன பண்ணோன்னா இங்கே இப்போ கோல்டு கலரில் ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. பென் டூல் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. லைட்டாக கர்வ் வர மாதிரி. அதே மாதிரி இதுக்கும் அதே மாதிரியே கர்வ் மாதிரி இருக்கணும். இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து என்ன கலர் கொடுக்கோன்னா கோல்டு கலர் கொடுப்போம். இந்த ஹைட்ராப்பர் எடுத்துக்கோங்க. ஹைட்ராப்பர் எடுத்துகிட்டு இந்த கோல்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பக்கெட்டை எடுத்துகிட்டு வந்து இதுக்கும் கோல்டு, இதுக்கும் கோல்டு, இதுக்கும் கோல்டு போடுவோம். அது வந்து நம்ம இப்போ பி இன்ஷியல் மாதிரி வரைஞ்சிப்போம். இதை அப்படியே கண்ட்ரோல் டி எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் டி எடுத்துகிட்டு சும்மா ஒயிட் கொடுத்துட்டு அவுட்லைன் கொடுப்போம். அப்போ தான் தெரியும். இதுக்குள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அந்த அவுட் சைடில் இருக்குல்ல அதுக்கு வந்து என்ன பண்ணோன்னா இந்த ஹைட்ராப்பரை எடுத்துக்கோங்க. இந்த ஹைட்ராப்பரை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த எல்லோவை நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த பக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் பண்ணிடுவோம்.
பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்துட்டு அவுட்லைன் நான் பண்ணிப்போம். இந்த டூல் எடுத்துகிட்டு வந்துட்டு நமக்கு எங்கே வந்து டார்க்காக வேணுமோ அந்த மாதிரி இது ரெண்டுத்தையும் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரிம்மன் கொடுத்துருங்க. ட்ரிம்மன் கொடுத்துட்டா அவ்வளோதான், இந்த பிளாக் வந்து நமக்கு வந்துடும் வெளியில். இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து அரேஞ்ச் ஆர்டர் டு பேக் திருப்பிப்போம். இப்போ இஎன் போட்டுட்டு ஏதாவது ஒரு ஃபாண்ட்டில் எழுதிப்போம். நான் இங்கே எழுதிக்கிறேன். இங்கே வந்து ஒரு புக்கு மாதிரி போட்டுப்போம். நமக்கு வந்து இது எல்லாமே சேம் கலரில் வேணும் அப்படின்னா இது தனியாக எடுத்துருவோம். இது தனியாக இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி கம்பெனி கொடுத்துட்டா நமக்கு இது வந்து ஒரே கலராக கிடச்சிடும். இது நம்ம பிளாக் வேணா பிளாக்கு, சிமெண்ட் ஒயிட்டு, பிளாக்கு, நம்ம இது ரெண்டுத்தில் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பென் இருக்குல்ல, இதுக்கு நம்ம ஒரு ஷேடோ கொடுப்போம். நம்மளோட பென் டிசைன்